இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாடு முழுக்க சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற போது துரதிருஷ்டவசமாக தமிழகத்தில் மட்டும் சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றம் அனுமதி தந்தால் மட்டும்தான் கொண்டாட முடியும் என்று சொல்லக்கூடிய அவல நிலைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, இந்த இருசக்கர வாகனத்தில் வருகின்றவர்கள் அமைதியாக சுதந்திரம் கிடைத்தது நம்ம கொண்டாட வேண்டும் என்றாலும் கூட இந்த சுதந்திரம் என்று கிடைத்தது என்று சொன்னால் பலர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து தன்னுடைய உடைமைகளை தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அளித்து வெள்ளைக்காரனிடம் கையிலிருந்து இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள். அதை இன்று நாம் கொண்டாட வேண்டும். எதற்காக என்று சொன்னால் இந்த நாடை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. இந்த நாட்டிற்கு ஒரு கலாச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு பண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதை அழிப்பதற்கு விடமாட்டோம் என்று சொல்லுகின்ற வகையில் தான் இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். ஆகவே நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால் அந்த நீதிபதி தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னால் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார், எழுதுவதற்கு நீதிமன்றத்தை அணுகி என்னுடைய தேசிய கொடியை தன்னுடைய நெஞ்சோடு மார்போடு அணைத்து தன்னுடைய உயிரை விட்டிருக்க என்பதை கோடிட்டு காட்டிய ஒரு நீதிபதி தீர்ப்பு செல்லுகின்ற போது இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது, இந்த தேசிய கொடியை எப்படி பாதுகாத்திருக்கின்றார்கள், இந்த சுதந்திரத்தை எப்படி கொண்டாடுகின்றார்கள், இந்த பாரத தேசத்தில் தேசிய கொடியை ஏந்தி செல்வதற்கு நீதிமன்றத்திலே அனுமதி பெறக்கூடிய அவல நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தன்னுடைய தீர்ப்பை சொல்லி இருக்கின்றார்கள். சொல்லுகின்ற போது நமக்கு எந்த தடையும் சொல்லல. எல்லோரும் சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும். கொண்டாடுகின்றவர்களை யாரும் தடுக்கக்கூடாது. ஆனால் செல்லுகின்றவர்கள் காவல்துறையினுடைய வழிகாட்டுதல் படி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் அமைதியாக சொல்ல வேண்டும். எனக்கு கன்னியாகுமரியோட வருத்தம்னு சொன்னா அந்த அனுமதி இல்லை என்று சொல்லி அந்த குறிப்பு தருகின்ற போது அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பது எதுவென்று சொன்னால் இவர்கள் சொல்லுகின்ற வழியிலே சர்ச் இருந்து கொண்டிருக்கிறது, மசூதி இருந்து கொண்டிருக்கிறதோ. நாம பாகிஸ்தானுக்கு போற மாதிரி இந்தியாவில் நாம் வரக்கூடிய வேலை நம்பாளில பார்க்கக்கூடிய வேலை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய காலையில் சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக தேசிய கொடியை கட்டி அலங்காரம் செய்திருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் இன்று நம்ம கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாடு இந்து, கிறிஸ்தவன், இஸ்லாமியன், சீக்கியன், பௌத்தன், சுத்தன் அத்தனை சமுதாயத்தை ஒருங்கிணைந்தான் பாரத தேசம். நாடு சுதந்திரம் பெறுவதற்காக கிறிஸ்தவர் உழைத்தார்கள், இஸ்லாமியர் உழைத்தார்கள், அத்தனை சமுதாயம் உழைத்தது. எல்லோரும் கொண்டாடக்கூடிய சமுதாயம் கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திர தினத்தை கன்னியாகுமரி காவல்துறை நமக்கு அனுமதி மறுக்கப்படுவதை சொல்வது என்னவென்று சொன்னால் இவர்கள் செல்லுகின்ற வழியிலே கிறிஸ்தவர்கள் சர்ச்சையில் இருந்து கொள்கிறதோ நம்ம தேசிய கொடி போறவெல்லாம் சர்ச்சை உடைக்க மாறியும் மசூதி உடைக்க மாறியும் அவர்கள் நம்மளை அடிப்பது ஒன்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஆனால் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொல்லி இவ்வளவு மோசமான நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நீதிமன்றத்திற்கு தலைவணங்கி நீதி செத்துவிடவில்லை, இன்றும் தமிழகத்தில் நீதி செத்துவிடவில்லை சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த நமக்கு பயணிக்க அனுமதி தந்திருக்கிறார்கள். நம் அத்தனை பேரும் அமைதியாக வர வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேண்டுகளை வைத்து மிக சிறப்பாக நிகழ்வை ஏற்பாடு செய்த இளைஞர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதர பாரத் மாதா கி ஜெய். அன்பானவர்களே, நம்முடைய இந்த இருசக்கர வாகன பேரணியில் முதலில் இந்த பாடல் மற்றும் நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட் ஒளிபரப்பக்கூடிய இந்த ஜீப்பு முன்னாடி போவோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் செல்வார்கள். அவருக்கு பின்னாடி 2 புல்லட், ஒன்னு அஜின், இன்னொன்னு குமாரண்ணா, 2 பேரும் போவாங்க. அதுக்கு பின்னாடி புல்லட் வாகனங்கள், ஹெல்மெட் வச்சிருக்கக்கூடிய புல்லட் வாகனங்கள் அதை பின்னாடி தொடர்ந்து போன ஒரு பைக்கா போனா போதும். யாரும் கூட்டமா போக வேண்டாம். ஒவ்வொரு இருசக்கர வாகனமா செல்லணும். எந்த வாகனமும் இன்னொரு வாகனத்தை முந்தி செல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கே வரக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நடத்தக்கூடியது தேசிய கொடியேந்தி இருசக்கர வாகன பேரணி.
தேசிய கொடி என்பது நம்முடைய தேசத்தினுடைய ஒரு அடையாளம். நாம் தேசத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியினுடைய அடையாளமாக இந்த தேசிய கொடி இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மாவட்ட தலைவர் சொன்னது போல உயிரே போனாலும் கூட தேசிய கொடியை கீழே போடல திருப்பூர் குமரன். நாம எல்லாரும் திருப்பூர் குமரன் போன்றவர்கள் தேசிய கொடிக்கு ஒரு சிறு அவமதிப்பு கூட ஏற்படாத வகையில் நாம் எல்லாம் தேசபக்தர்கள் என்பதை உறக்க சொல்லும் வகையில் நம்முடைய இந்த இருசக்கர வாகன பேரணி அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தயவு செய்து மிக அமைதியாக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு விடைபெறுகின்றேன். அனைவரும் அமைதியாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 78வது சுதந்திர திருவிழாவை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாரதம் முழுவதும் நடைபெற்று வருகின்ற சுதந்திர கொடியேந்தி இரு சக்கர பேரணியின் பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று வருகின்ற தேசிய கொடி ஏந்திய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து இளைஞர்களுடைய வாகனங்களும் இந்த நம்முடைய இந்த இருசக்கர வாகன பேரணியை பாரத தேசத்தினுடைய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரு சக்கர பேரணியானது மித்திரமலை சந்திப்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கருங்கல் சந்திப்பு வரையிலும் நடைபெற இருக்கின்றது. இரு சக்கர பேரணியானது இந்த வாகனத்தின் பின்னாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய Thank you.